பார்த்துட்டீங்களா கைஸ்? சொல்ல மறந்துட்டேன். வணக்கம் மகளே, வெல்கம் டு ஏகே கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இருடா ஆனால் ஒன்றா குருவி சுடுற மாதிரி சுட்டுனுறான். இன்னைக்கு நம்ம வந்து கிரானி 3 நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போறோம். ட்ரெயின் எஸ்கேப். என்ன கிரானி? உனக்கு வெக்கமா இல்ல? எங்க வீட்ல இருக்கிற ட்ரெயின் எடுத்து நீ தப்பிச்சு போலாம் பாக்குற? கிராண்ட்பா என்னடி இது? நீ அங்க ஏதோ சொல்ல வேண்டியதானே? கேளவா அந்த கண்ணத்தை உங்க 2 பேரும் நான் சுடல. என் பேர் ஏகே கேமிங்லடா. வரண்டா டே வரண்டா. என்ன குழுப்பு இருந்தா ட்ரெயின் எஸ்கேப் பண்ண வரத்துக்குன்னு அன்பா கூப்பிடுங்க. பார்த்தா வெக்கமானல சுடு சொன்ன இல்லைன்ற வரேன். இனிமே உங்க 2 பேருக்கும் சமாதி கட்டுறனா இல்லையான்னு பாரு. நான் வரேன்டா. உனக்கு சமாதி கட்டல. என் பேரு கிரானி இல்ல, கிரானி. சமாதி மட்டும் கட்டல, உன் உண்மையான பேர் நான் சொல்லிடுவேன். சொட்டை தோ வந்துட்டேன் வீட்டுக்கு. ஏய் கிளவா ஓப்பன் பண்ணுங்கடா. எனக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரெயினை எடுத்துக்கிட்டு நான் எஸ்கேப் ஆகும். தோ கிளவா பார்த்துட்டு இருக்கிறல, போய் கேட்டை லாக் பண்ணு. பயலே நன்னாரி பயலே. இதை இப்போ லாக் பண்ணுவான் பாருங்க. நினச்சேன்டா டே மொட்டை கீழே வாடா. உன் மண்டையில் தபார வாசிக்கிறேன் பா. வீடே பெருசாகுது. பேசாமல் வீடு அப்படியே அச்சு கொஞ்சலாமா? சவுண்ட் கொஞ்சம் ஏற்றிப்போம். ஓகே. கிளவி எங்கே இருக்குது? கிளவி பார்த்தே ஆகணுமே. அழகி பசங்களா. கிளவா நான் தண்ணி மேலே நானா நிஞ்சா வந்தேன்னு வச்சுக்கோங்க. தண்ணி மேலே நடந்து அப்படியே எகிரி குச்சி போயிடுவேன். சாதாரண மனுஷன். அதனால்தான் வெல்கம்னு ஆசையாக போட்டிருக்கீங்கடா. எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது. உங்கள் ட்ரெயினை பிடிச்சி எடுத்துன்னு போகிறேன். இப்போ வரேன்டா. உன் மண்டையில தபால வாசிக்கிறேன். என் பேர் ஏகே கேமிங்ல. மாமனை முதுகுல சுடுற துரோகினி. வரையிரு. அதான் வந்துட்டல வீட்டுக்கு. 7:30 உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இங்கே லாக் பிக் இருக்கும். ஏன்னா ஒரு கெலட்டின் நாய் விட்டுட்டு போயிருப்பான். நான் நினச்சேன்டா டே கெலட்டின் நாயை எதுக்குடா லாக் பிக் வச்சுட்டு போனேன் சொல்கிறா. நீ தப்பிக்கும் போது நான் உனக்கு பின்னாடி வந்து உனக்கு என் கண்ணை எடுத்து சுற்றுவேன்டா. இதே மாதிரி 5 நாள் நடந்தோடனே உன்னை வருஷத்தை போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டு. நான் கிராண்ட்பா டக்குன்னு பதில் சொல்லிட்டேன். அப்படின்னா பக்கத்தில் இருக்கேன்னு அர்த்தம். நீயும் கிரானியும் ஒரே மாதிரி தான். என்னை கை கால் வெட்டி சூப் வச்சு குடிக்கணும். நீங்கன்னா எல்லாம் கேனபிள்ஸு. இதை பாருங்க, நீங்கன்னா கேனப் பையங்க. இப்போ வருவீங்க பாரு கீழே. வர வைக்கிறேன். வாங்க. எனக்கு டக்குன்னு இந்த ட்ரெயினை தூக்கிட்டு போயிட்டு நல்லா பெருச்சம்பளுக்கு போயிட்டு ஒரு 4 லட்சம் கிடைக்கும். அந்த 4 லட்சத்தில் என் கடனை வச்சுருவேன். டக்குன்னு வா கிளவா. சொட்டை மொட்டை காது கேட்காத மொட்டை கண்ணுக்கு நல்லா தெரியும் கிளவி. கிளவி உனக்கு காதும் கேட்காதா? டக்குன்னு வா. நீ வருவியா இல்லையா கிளவி? வாங்கடா. உங்களுக்காகனா வெயிட் பண்ண முடியாது. வாங்கடா டே முட்டா பசங்களா. மிஸ்டர் கேன பசங்களா என்ன வேலையாகுது? திரும்பி சவுண்டு போட்டுன்னு வரும். நன்னாரி பசங்க காது கூட கேட்காது. கிழவனுக்கு காது கேட்காது, கிழவிக்கு காது கண்டிப்பாக கேட்குமே. சவுண்டு கொடுத்துட்டு மிஸ்டர் கேன பசங்க வருவாங்க. மிஸ்டர் கேன பையன் ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. கிழவி வீட்டில் ஒன்றும் இருக்காது. ஓகே சவுண்டு கொடுத்துட்டு பாவம் வதா இல்லையா. கிளவி நீ மேலே தானே இருக்கணும். எப்படி கீழே வந்த? கிராண்ட்பா அவன் இங்கே தான் இருக்கான். எனக்கு நல்ல சவுண்ட் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்மெல் சவுண்ட் இருக்குது. எங்கடா இருக்க பொறுக்கி பையலே? உன் கை கால் வெட்டி சூப் வச்சு குடிக்க வேண்டாம். கிளவி எப்படி கீழே தானே வந்தது, மேலே எப்படி வரணும்? இருங்க திரும்பி சவுண்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக கிளவி அங்கே போவா. போட்டோம் போ போதும். ஏமாத்தலாம் நினைக்காதே. வெளியே வந்துரு. எனக்கு மூட்டை வலிக்குது. ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன். அங்க வரைய நீ வாடா. வெளியே வாடா. டேய் பசிக்குதுடா. உனக்கு ஒரு 5 நாள் அடி வாங்கிட்டு உனக்கு வலி இல்லாம நான் உன்னை சூப் வச்சு குடிச்சிருவேன். வாடா கேன பையலே. நான் கிழவனை கேன பையன் சொன்னா நீ எனக்கு கேன பையன் சொல்லுவியா நீ? கிழவனை நானும் ஒன்னா? கிளவே ஒழுங்கா வந்துரு, இல்லைனா உன்னை பலி போடுவேன். வந்துரு. வந்துடணும். ஓடுற கைப்புல. அந்த கவுண்டர்ல என்னடா பண்ணி நிக்கிற பொறுக்கி பையல? வரடா டேய். வா என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா
பாரு நீ வரேன் இரு கிழவனை கண்ணத்து மண்டையில் சொருவில் என் பேர் ஏகே கேமிங்களா வரேன் எங்கே அந்த கிழட்டு நாய் படுத்துருக்குதா இல்லை இங்கே கிழட்டு நாய் எங்கடா போனேன் முத்தா பையலே நாரா பையலே இங்கே வச்சுருக்கான் கிழவன் ரூமில் ஒன்றும் இல்லை அவன் மூளை மாதிரி அவனுக்கு மூளை இருக்கானே தெரியலையே கிழவா இங்கே தான் ஒன்று சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறான் சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்துட போகிறான் கிழட்டு நாய் மேலே போ மேலே அந்த அண்டா காக்கா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அண்டா ஐயோ அந்த காக்கா என்ன வச்சிருக்குன்னு பார்க்கலாம் இட்டாச்சி சாரிப்பா அந்த காக்கா பலி போட போகிறேன் நான் கேட்டுச்சு நான் கொடுக்கல இப்போ அந்த காக்காவை பலி போட போகிறேன் ஓகேவா என்னை மன்னித்துருப்பா எனக்கு இட்டாச்சின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த நருட்டோ ஷிப் இல்லை இட்டாச்சி தானே என் ஃபேவரட் ஐயோ ஹேங் ஆகுது சொத்தான் அப்பாடி எதுக்கு ஹேங் ஆகுதுன்னு தெரியலையே ஹை பழக இது போதும் அந்த இடத்துல என்ன கிளம்பி நீ வரடா உன் கை கால் வெட்டி சூப் வச்சு குடியனடா எனக்கு ரொம்ப பசிக்குது வடாடே கேளப்பையிலே ஆனா உனா கை கால் வெட்டி சூப் வச்சு குடிக்கணும் இந்த கல் இருக்கு எடுத்துப்போம் இந்த கல் எடுத்து உன் மண்டையில் அடிக்கல என் பேர் ஏகே கேமிங்ல வருதா அந்த கலட்டி கல்வி என்னை மிஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க கிளவி தலைவட்டு மிஷினில் இருக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கிளவி அதை படுக்க வச்சு மசாஜ்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே தலையை வெட்டி அதை ஃபுட்பால் ஆக்கி அந்த முதல்ல வாயில் போடுவேன் ஓகே நம்ம எப்படி போவோம் வரேன் கிளவி ஆப்போசிட்டில் வந்து சர்ப்ரைஸ்ன்னு கொடுத்துட போகிறேன் ஐயோ ஹேங் ஆகுதே நான் சொன்னேன் என் தலையை வெட்டி ஃபுட்பால் ஆக்கி அந்த முதலைக்கு சாப்பாடு கொடுக்குறியா உன் தலையை வெட்டி அந்த ஃபுட்பால் ஆட்டி அந்த முதலைக்கு சாப்பாடு கொடுக்கல ஏன் பேர் கிராணி இல்லடா கிராணி நான் தைரியம் தான் என் டைலாக் அப்படியே காப்பி வச்சு நீ சொல்லுவேன் உனக்கு வெக்கமா இல்லை சீ வர இது ஐயோ இந்த டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன் கிளவி வச்சிட போகுது ஓடுறா நல்ல கிளம்ப இல்லை ஷபா ஐயோ அந்த லிஃப்ட்டில் ஒளியணும் ஒளி அதுக்கு முன்னாடி இல்லை வச்சிருக்கா இல்லை ஐயோ கிராணி வர சவுண்டே கேட்டுன்னு இருக்குது உள்ளே ஒழிஞ்சுப்போம் கிராணி வருதுன்னு பார்ப்போம் இந்த பழைய போட்டே கிராணியை வர வைப்போம் கிராணி சொட்டை கிராணி ஒரு சொட்டை உண்மையாக உன் பட்ட பேர் சொட்டை இல்லை உன் ஒரிஜினல் பேரே சொட்டை மொஞ்சா என்ன பலி போடு வா திரும்பி சவுண்ட் போகிறேன் வா இது வேற வர மாட்டேங்குது இது செவிடாயிடுச்சா ஏ சொட்டை செவிடி வருது வெளியே வாடா உன் கை காலை வெட்டி சூப் வச்சு குடிக்கணும்டா சூப் வேணும் என்ன உனக்கு ஹேங் ஆகுதா என் மந்திரத்தால உன் போனை ஹேங் பண்ணிட்டேன் ஒழுங்கா வாடா டேய் நாடா நெட் ஆஃப் பண்ண போறியா பேட்டரி ஆஃப் பண்ண போறியா நான் இருக்கிற வரைக்கும் ஆஃப் பண்ண முடியாது ஒழுங்கா வாடா எல்லாத்துக்கும் காரணம் பேட்டரி சேர்த்து ஆஃப் பண்ண கூட முடியல அது கூட ஹேங் ஆயிடுச்சோ ஐயோ எனக்கு வேற ரொம்ப ஹேங் ஆகுது எப்பரா ஐயோ எனக்கு என்னால் அதை ஆஃப் பண்ண முடியணும் ஐயோ எனக்கு ஹேங் ஆகுது ஆஃப் ஆயிடுது தொலையேன் ஏன்டா கடுப்பேத்துறீங்க அப்பாடி ஆஃப் ஆயிடுச்சு இப்போதாங்க தெளிவாக தருது ஏதாச்சும் கிடையாதா ஏதாச்சும் ஐ நீட் ஐயோ ஏன்டா அது ஹேங் ஆகுது முதல்ல ஐயோ அப்பாடி இப்போ தான் சரியாச்சு எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுதுங்க பெங்கி கழிச்சிடுச்சு கிளவிக்கு கெட்ட நேரம் வந்தாச்சு கிளவி கீழே வந்துடு நான் மேலே போவேன் பாய் மேலே போடா மேலே போடா மேலே போடா அப்படி போடே போ ஐயோ சுத்தம் ஐயோ ஃப்ளோப் தாண்டி போயிட்டோம் ஏன் கடவுளே என்ன இப்படி சோதிக்கிறீங்க கிளவி சோனி என்ன பண்ணல நீ என் ஃபோன் ஹேங் ஆகுது எதனால தெரில ஃபுல் சார்ஜ் போட்டு வரேன் ஐயோ ஏன்டா எனக்கு கடு போகுதுரோ பாருங்க ரொம்ப ஹேங் ஆகுது பாடி ஐயோ இறங்கல டைனிங் டேபிள் மேலே நிற்கிறேன் கிளம்பி மட்டும் வந்துச்சுன்னா அப்படியே என்ன டைனிங் டேபிள் மேலே இருக்கியா ஐயோ ஹேங் ஆகுது டைனிங் டேபிள் மேலே இருக்கியா உன்னை அங்கேயே வச்சு உன்னை சாப்பிட்றனால என்பது இது கூட லாக் பண்ணி வச்சுருக்குது கிளம்பி அப்படி என்ன பண்ணிக்குது உள்ள கிளம்பனோட டூயட் பாடி இருக்குதோ
அப்படியா கதை? பார்க்கலாம் 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 பார்க்கலாம். பட்டுக்குன்னு 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 வா. கிளவா கிழட்டு நாய் வந்துருச்சு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. இல்லையே அந்த கிழட்டு நாய் என்ன பண்ணிருக்குது? தூங்க போகுது. நினச்சண்டா டே கிளவா, நீ எனக்கு செத்துட்டேன். சார் அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு வச்சுக்கோ சாவு. ஐயோ கிளவி போச்சுடா. ஐயோ திரும்ப முடியல. ஐயோடா செத்துடா. ஓடுக்கா காப்பாத்துக்க. ஐயோ கிளவி வருது. விட்டுரு விட்டுரு, நான் சுட்டுருவேன் விட்டுரு. ஐயோ பக்கம் வச்சு என் கிராண்ட் பாவையோட சுடுற சவுடா செத்துப்பையில உன் காலை விட்டு சூப் வச்சு குடிக்கணும்டா. வரடா டே. டே 2 தாடா. வரண்டா. டே 2. ஐயோ தேவையில்லாமல் அந்த கிளவி கிட்டாடி வாங்கிட்டேனே. சரி எனக்கு ஹேங் ஆக மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கிளவியை சுட்டு தள்ளிட்டு அதுக்கு மேலே நான் பஞ்சு டைலாக்னா பேசியிருப்பேன்டாடா. ஐயோ இரும்புல வந்து ஃபஸ்ட்டு டேயில் நான் சர்வே பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் டே ஒரு வச்சுட்டான். இந்த டேவ்லையும் நான் சர்வே பண்ணுவேன்டா. வரண்டா டே வரண்டா. அந்த கண்ணுக்கு கிளவியை மட்டும் வரவே கூடாது. கிளவி ஐயோ யார் முகத்தில் பிடிச்சனோ தெரியல. கிளவி வந்துக்கிட்டே ஆகுதே. ஓடுறா முகத்துல தான் முடிச்சா. வரடா உன் காலை வெட்டி சூப் வச்சு குடிக்கணும்டா டே. வரடா. ஐயோ ஒருத்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க பாடி சுட மாதிரி. ஐயோ கல் என்னடா கல் எடுக்கும்ல. அச்சோ மறைஞ்சு போச்சா. அங்கே ஒரு கல் இருக்கு. டே ஐயோ ஃபோக்கஸ் ஆக முடியுதே. அப்பாடி எடுத்துட்டேன். கிளவி வந்துட்டு போகுது. ஓடுறா கைப்பல்ல. இந்த சிரிக்குது பாருங்க. அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்குது பாருங்க கீழே. ஐயோ என்னடா அது? நான் யாராச்சும் நான் வேலை செய்யும் போது யாராச்சும் ஒருத்தர் வந்து என்னை தடுப்பீங்களாடா? இந்த கலட்டு நாய் வருது. ஐயோ என்ன பண்ண போகிறான் நினச்சேன்டா. ஏன் பண்ணிட்டான்டா. ஐயோ ஓடுறா. இந்த கலெக்டர் நாய் எவன்டா கன்று குத்துவேன் தெரியலையே. இவன் ஒருத்தன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்று தப்பு டிப்புன்னு சொல்லுங்க. குழு சுடுற மாதிரி. ஐயோ லிஃப்ட் மேலேருந்து கீழே வரணுமா? கலெக்டர் நாய் இன்னும் வரல. அது நல்லதுதான். இந்த லிஃப்ட்டு டக்குன்னு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மேலே இருந்துங்க கீழே வந்துச்சு. போய் வெப்பன் எடுத்து 2 பேரும் ஸ்லிங் ஷாட்டில் அடிச்சுன்னு இருக்கல. பாடி கீழே வந்துச்சு. ஐயோ ஏறா. கீழே வந்தானே ஏற முடியுமா? ஓகே பட்டன் எங்கே இருக்குது? அழுத்துறா. ஓடு அவ்வளோதான். அது கீச் அப்படின்னு கற்று ஏதோ தெரில. ஓகே வந்துட்டேன் அவ்வளோதான். ரூமுக்கு கடவுளே ஏன் எனக்கு ஹேங் ஆகுது? ஓடுறா. எனக்கு ஹேங் ஆக மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கிளவியை போட்டு தள்ளிட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பேன். நான் சொன்னேன் என்னை சமாதி கட்டுவியான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பேன். அதுக்கு முன்னாடி வெப்பன் எடுப்பேன். இப்போ டைலாக் பேசான். எடுறா வெப்பனை. போடுறா தூக்குறா. கிழட்டு நாயே எங்கடா இருக்க? கிளவி எங்கே இருக்க? வா நான் மியூசிக் போடுறேன். தானே என்ன வாயில் மியூசிக் போட்டுனுக்கிறேன். இருறா இப்போ பாரு. முதல்ல கதவு லாக் பண்ணிட்டோம். ஏன் இன்னைக்கு வாய் ரொம்ப லோலிங்காக இருக்குது? எனக்கு ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குது. கடுப்பாக இருக்குது. இப்போ ஓகே. வா என் பாட்டு எனக்கு ரொம்ப கேளமாக. வா வந்துச்சு. என்ன வரியா? வா எங்கே அந்த கெலட்டு நாய்? டக்குன்னு வர சொல்லு. போ ஐயோ ஹேங் ஆகுது. ஐயோ கெலட்டு நாய் சவுண்டு கேட்குது. வந்துட்டான். என்னடா ஏன் பண்ணுற? போடு கடவுளே ஏன் என்ன இப்படி சோதிக்கிறீங்கோ? சுத்தம் டே 3 வந்துச்சு. கிளவி 2 பேரும் சுற்றி 8 அடிக்கிறீங்களே. வரேன்டா டக்குன்னு ஓப்பன் பண்ணு. ஓப்பன் த டோர். ஐயோ தேவையில்லாமல் 3 அடி வாங்கிட்டேங்க. நான் கிழவன் அச்சானா கிளவி என்ன அடிக்கிறா, கிளவி என்ன அச்சானா கிழவன் என்ன அடிக்கிறான். 2 பேரும் அச்சானா நான் என்ன பண்ணுறது? இது ஸ்லிங் ஷாட் இங்கே தான் இருக்குது. வர சொல்லு. யாராச்சும் வச்சு நான் சொன்னேன் அடிப்பியா? போடு. நான் நல்லா கிருன்னு சுட்டுதா? ஐயோ ஆமாம் இல்லையே. நம்மளுக்கு தான் தேவை. ஐயோ சுத்தம் ஹேங் ஆகுது. கிளவா இனிமேல் ஒரு டம்மி பீஸு கன்னு எடுத்துட்டேன். இங்கே வர சொல்லி கீப்பு நான் வச்சு சும்மா எப்போ பார்த்தாலும் கன்னு லோட் பண்ணி அவ்வளோதான். இனிமேல் நீ டம்மி பீஸ் கிளவா. 2 பேரும் ஆசை தீர போட்டுட்டேன். இந்த பேர் டெட் பாடியாக இருக்கான். ஐயோ
எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுதுங்க. எங்கடாது எடுத்துப்போம். ஆமோஸு எடுத்தாச்சு. இதுவில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சவா போயிட்டு என்ன பண்ணலாம் பங்கே. இது இந்த கார் டிக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குது? ஃபயர்வுட் இருக்குது. பேசாமல் காக்கா வெளி போட்டுடலாம். காக்கா மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கீழே போயிட்டு கண்ணாடியை உடச்சிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். என்னது? கிடச்சிச்சு. என் ஃப்ரெண்டு இங்கே தான் ஆக்சலேட்டர் விட்ருக்கா. ட்ரெயின் ஆக்சலேட்டர். சூப்பர்ரா ஃப்ரெண்டே. நீ உயிரோடு இருக்கும்போது எதுவுமே பண்ணல, செத்துதாச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிடா. போடுற அம்மா ஒச்சாச்சு. எப்பாடி கண்ணாடி ஒச்சாச்சு. பார்த்து குத்திட போகுது. ஓகே கன்னு கீழே பட்டே நம்ம குரோபரை எடுத்துக்கிட்டே போகலாம். இங்கே எதுவுமே இல்லை. பிச்சைக்கார கேள்வி எதுவுமே வச்சுக்கிதுக்கு மாட்டேங்குது. மேலே போ. எனக்கு ஒரு பொடி இருக்குது. இல்லை என்ன இருக்குது? ஷெட்டுக்கு பேசாமல் மேலே இருக்குது. வேணாம். போயிட்டு ஷெட்டுக்கு எடுத்துக்கிட்டே போய் ஷெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓடு. கிராண்ட் ஃபார்ம் மட்டும் குறுக்கில் வரக்கூடாது. ஓடு. கிராண்ட் ஃபா பின்னாடி கிட்டே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறீங்க. ஓகே இங்கே போட்டுருவோம். போயிட்டு க்ரோபாரை எடுத்துக்கிட்டு மேலே ஒரு பொட்டி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே இது எப்படி என்னது இந்த ஹோல் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரில. கிராண்ட்பா வந்து ட்ரில்லிங் மிஷின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை பாருங்க இவ்வளோ பெரிய ஹோல் வந்துருக்கு. தப்பிக்கிறானா இல்லையான்னு பாரு. வரேன். இதோ வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் ஆக போகிறேன். ஓடு மேலே ஓடு. ஆமாம் இந்த ட்ரால் என்ன இருக்குது? ஜென்ரேட்டர் கேபிள் செம்ம. நம்ம ட்ரெயின் ஆன் பண்ணுற வேண்டியதா. பவர் இருந்தால் தான் ட்ரெயின் ஆன் பண்ண முடியும். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். புல்லட் இருக்குன்னா எதுவுமே இல்லை. மேட்ச் பாக்ஸ் இருக்குது. செம்ம. இது யாரோட ரூமு? கிழவனோட ரூமா கிழவியோட ரூமா? 2 ரூமும் இங்கே இருக்குது. அப்போ இந்த ரூம் யாருது தெரியலையே. ஓகே பார்த்து கீழே போயிடணும். அதெல்லாம் வந்தாச்சு. இங்கே இல்லை. அங்கே பொட்டி இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடப்பாங்கடா பிரிஞ்சுக்கு அங்கே கொடுத்துனுக்கிற பைத்தியக்கார பசங்க. இரு நம்ம கீழே போவோம். ஓகே போகலாம். டக்குன்னு போகலாம். இது மேலே ஏதோ இருக்குது. ஷெட்டா? ஓஹோ இந்த பாருங்க பொறுமையாக போயின்றது. ஆமாம் இந்த லிஃப்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது தெரியலையே. ஓகே நம்ம டக்குன்னு போயிடலாம். கிராணி சவுண்ட் கேட்டு கிராணி பம்பர் கட்ட மாட்டியா? வரடா உன்னை தூக்கி போட்டு மிதி மிதிக்கல. என் பேர் கிராணி இல்ல. வரடா டேய். எங்கடா ஓடுற? நில்றா டேய் புருக்கி பயலே. கிராணி என் கையில் மாட்டானே. நீ பலி தான் போட போற. ஆனால் கன் இல்லை. கன்று மட்டும் கிடைக்கட்டும். நெத்திலே சொல்கிறேன். இங்கே கை கால் வெட்டி சூப் வச்சு குடி பண்ணுற. வாயில் புல்லட் வச்சுக்கோ. வரேன் இரு. மொட்டை போகிறான். மொட்டை இன்னோடா கண்ணே கண்டுபிடிக்கலடா நீ. அடப்பாவி. ஐயோ எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுதுங்க. மன்னிச்சிருங்க. இந்த ரொம்ப ஹேங் ஆகுது. நான் கொஞ்சம் பிரச்சனையை மாற்றுறேன். அதேமாதிரி நான் ஒரு புது ஃபோன் வாங்க போகிறேன். வாங்கலாமா காய்ஸ்? ஓகே கன் எடுப்போம். இந்த புல்லட்டுக்கு பேர் கிராணின்னு பேர் வச்சுக்குது. ஓகே யார் வரான்னா சரி புல்லட் எடுத்து நெத்தியில் இல்லை உடம்புல. ஓகேவா? கிழவனை வந்தானா எங்கேயும் அழிப்புன்னு எனக்கே தெரியாது. கிழவா மேலே தானே போனா? வரேன்டா டே. வரேன்டா உன்னை தூக்கி போட்டு மிதிக்க வரேன்டா டே. ட்ராப்பு. ஐயோ ஹோல்ட் பண்ணுறா. ஹோல். ஐயோ திரும்பி கை ஏற்றுறேன். அப்பாடி ஹோல்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கிளவி வந்துருக்கோம். எங்கே கிளவி? ஐயோ ஓடுறா. இதோ சவுண்ட் கேக்குது. பக்கத்துல இருந்துருக்கு பாரு. மணியே செத்து போ. எப்பா பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. பாடி சொல்கிற மாதிரி. கன்று ஒரு ஆமோ தான் இருக்கணும். கன்று ஆமோ தப்பா காரில் ஆமோ வச்சுருக்கு பாருங்க. யாரால? கிழவனால தான். அவன் எப்போவுமே ஆமோ வந்து இந்த வீடு ஃபுல்லாக வச்சுப்பான். எப்போ பார்த்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ஆமோவில் என்ன செலவு பண்ணுறான் பார்த்து போகணும். கிழவன் வந்துட போகிறான். ஏன்னா அவளோட பொண்டாட்டியை போட்டதில்லை. அவன் நம்ம மேலே வெறிகுண்டு தொடுத்துவான். ஏன்டா என் பொண்டாட்டியை போட்டானே உடனே போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே வெறிகுண்டு தொடுத்துவான். இங்கே ஒரு ஆம் இருக்கும் எடுத்துப்போம். ஆமாம் கார் ஷெட்லேயே கார் உள்ளே ஒரு ஆம் வந்துச்சு. அது எடுக்காமல் இதுங்க வந்தேன். போய்டே இதெல்லாம் யோசிக்காம காக்கா 65 போட்டோம். கேச்சி மன்னிச்சிக்கோ போட்டு
காக்கா 65. ஏய் என்ன ஹார்ட் பீட் என்ன கேட்குது? கிளம்பி இப்போ நம்ம மேலே வெறிகுண்டு துரத்துவான். என் கிராணியும் போட்டு தள்ளிட்டு என் காக்காவையும் போட்டு தள்ளிட்டியாடா. வரண்டா டே வரண்டா வர வா வா வா. எனக்கு உன் கையை காலை வெட்டி ஃபார்மில் போடுறேன். இல்லை இல்லை கை காலை வெட்டி இந்த முதலைக்கு சாப்பாடாக கொடுப்பேன். சாப்பாடு வா 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 டக்குன்னு வா வரட்டும். வந்துட்டியா போ. உன்னையும் போட்டு தள்ளுவேன், உன் பொண்டாட்டியும் போட்டு தள்ளுவேன், உன் காக்காவையும் போட்டு தள்ளுவேன். ஏன் என்னால் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் போட்டு தள்ள முடியாது. அதாவது முதலை. அந்த தண்ணி உள்ள ஒரு முதலை இருக்கும். அந்த முதலை மட்டும் என்னால் போட்டு தள்ள முடியாது. ஓகே ஆமாம் எதுக்கு வந்து மேலே போய்ட்டு கன்னை வச்சுட்டு வந்துட வேண்டியதான். போ கரெக்டாக போகணும் போ. எனக்கு வேறு ரொம்ப ஹேங் ஆகுது. ஐயோ கடுப்பாகுது. பார்த்துப்போ ஜன்னைக்கில் போடு. அப்படியே சுற்றி இது ரொம்ப சுற்றுது. போடா கிராண்ட் ஃபை ஏந்துறதுக்கு முன்னாடி ஜென்ரேட்டரை ஆன் பண்ணிட்டு வந்த வேண்டியதான். ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி இந்த வீடு ஃபுல்லாக கரண்ட்டு வர வைப்போம். இந்த வீடு சுமாராகவே வெளிச்சமாக இருக்குது. கரண்ட்டு வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். எல்லாம் இந்த கிராணியால் தான். கிராணி வந்து புது பெயிண்ட் அடித்து நம்ம வீடை கொஞ்சம் புதுசாக்கலான்னு பார்த்தா, ஆனால் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு கிராணி வந்து பழைய பெயிண்ட்டை அடிச்சு விட்ருக்கு. அதாவது இருக்கிற அந்த வீடு கலரே விட்டுருக்கு. சரி என்ன வீடுன்னு சொல்லாதீங்கடா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வீட்டில் ஏதாச்சும் பொருள் இருந்தால் பரவாயில்ல. இது வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லை. கல் எடுத்து வச்சுப்போம். கூழாங்கல் செட்டு. எனக்கு என்ன ஒன்று டென்ஷன் ஆகுதுன்னா, ஹேங் ஆகிறது ஒரு டென்ஷனு. இன்னொன்று இவன் ஒரு கையை எடுத்துன்னு போகிறான். யார் 2-3 கை இல்லையாடா? 2 கை இல்லையா? 3 கை இந்த யாரா தெரில. போடுறா கேபிளடு பவர் ஹவுஸ் போடல. போ. என்னது பவர் ஹவுஸா? எதுக்கு ப்ரோ இது பவர் ஹவுஸ்ன்றீங்க? இது வந்து ஷெட்டு தானே அப்படி சொன்னீங்கன்னா இது ஷெட்டு தான். ஆனால் ஷெட்டு உள்ள ஜென்ரேட்டர் இருக்குது. அந்த ஜென்ரேட்டர் என்ன கொடுக்கும்? பவர். அப்போ இது ஹவுஸ் மாதிரி இருக்குது. அது என்னது? பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ். இதை போயிட்டு ஸ்டெப்ஸில் நம்ம வச்சிடலாம். அப்புறம் கடைசியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓடே அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஓடு. இது கிராணி ரூமா? கிராணி ரூமில் ஒன்றும் இருக்காது கிராணி மாதிரி. சச்சா முட்டிக்கோள் எடுத்துப்போம். ஏன்னா யாராச்சும் வந்துட்டாங்கன்னா கிளவி குறுக்கிலேருந்து கௌஷிக் வந்த மாதிரி முன்னாடி வந்துடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். போயிட்டு ஸ்லெண்ட்ரின் ரூமில் போயிட்டு வச்சுக்கிட்டே பார்ப்போம். கன்று இங்கே இருக்குது. கிளம்ப வரமாட்டான். அது ஊற்றினோம். நம்ம செத்தாக தான் கையில் கன்று கிடைக்கும். நம்ம சாவோமா? நம்மனா யாராலையும் சாகடிக்க முடியாதுடா. ஓகே லிஃப்டில் போவோமா? போ. டேய் பாவீங்களா? யோ 4th டே. இந்த 3 நாடு வேஸ்ட்டுடா. ஐயோ இந்த பாருங்க மூஞ்சி ஃபுல்லாக ரத்தக்கரை. ஐயோ இப்போ கிளம்ப கையில் கன்று வர போயிருக்குமே. நான் இப்போ தான் சொன்னேன் சாவ மாட்டோம்னு சொல்லிட்டு செத்துட்டேனே சார். ஆனால் கிளவிக்கும் ரொம்ப நல்ல மனசு. நம்ம எவ்வளோ செத்தாலும் இதே ரூமில் பிடிச்சி போயிட்டு கொஞ்சம் மெடிக்கெட்னா போடுறாங்க. 4-5 தடவை மட்டும் அப்படியே விட்டுடுறாங்க. நல்ல பசங்கப்பா. என்ன 5ஆவது நாள் நம்ம செத்துட்டோன்னே வறுத்து சாப்பிட்டுப்போங்க. உண்டி கோவில் இங்கே தான் இருக்குது. பார்த்து பொறுமையாகவே எடுப்போம். பயமாக இருக்குது. இல்லை கீழே போட்டு 2 பேரையும் போட்டு தள்ளி வந்தேன். உங்களை 2 பேரும் இன்னைக்கு சம்மதியாக்குறேன். என் பேர் ஏகே கேமிங்கிலடா. ஏகே கேமிங்கில் எடே இன்னும் வரல. ஐயோ ஹேங் ஆகுது. உண்டிக்குள்ள எடுத்துடா. எவனாச்சும் வந்துட்டு போனான். இன்னுமா வரல? எப்பா இன்னும் வாங்கப்பா. ஏய் என்னடா அது இன்னும் வராமல் அப்படியே இருக்கேங்க. சபா டே வாங்கடா. எவனாச்சும் ஒருத்த வாங்கடா. இரு கீழே ஒஞ்சிப்போம். வந்துச்சு கேள்வி. இந்த நேரத்துலையா வருவேன்? நான் கீழே குனியும் போது தான் வருவியா நீ? வருவேன்.
உன்னை கை கால் வெட்டி சூப் வச்சு குடிக்கலாம் கிராணி இல்ல. வெளியே வந்துடுறா, எனக்கு முட்டி வேற வலிக்குது. ஒழுங்கா வெளியே வந்தேன்னா 5வது நாள் ஒண்ணு பொறுமையா அடிப்பேன். வரமாட்டேன், எஸ்கேப் ஆயிட்டேல, உன்னை வச்சுக்கிறேன். சி போ சும்மா வச்சுக்கிறேன்னு. வா இன்னும் புருஷன் வர சொல்லு. அவனை போட்டு தள்ளிட்டு மிச்சம் வேலை என்ன பார்க்குறான். புருஷனை வர சொல்லு, அவனை வச்சுட்டு போகலாம். வந்துட்டான் போடு. அச்சோ மைட்டானே. ஐயோ என்கிட்ட வேறு கல்லில்லை. ஐயோ சுத்தமாக ஹேங் ஆயிடுச்சு. வா 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 நம்ம லிஃப்ட்டில் தப்பிச்சு போயிட வேண்டியதான். முதல்ல இந்த பிளாங்க் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுலாம் போகலாம். ரைட். லெஃப்டில் போக வேண்டியதானே. இந்த லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு இன்னும் தெரில. கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிப்பான். போயிட்டு கிளவி மேலே ஒன்று உடச்சி வச்சிருக்குது. அதை போய் நம்ம பிளாங்க்கு போட்டு பிரிட்ஜ் கட்ட போகிறோம். பிரிட்ஜ் கிளவி வரல, ஏன்னா அவன் வாங்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அந்த நேர பையன். அதனால தான் பயமாக இருக்குது. போருங்க அடிச்சு அடியில் மூச்சு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. கீழே குஞ்சு செத்துட போகிறேன். பார்த்து. ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாச்சும் ஏய் தேங்காய் இருக்குது. தேங்காய் கடுத்துருத்து. இந்த தேங்காவை இளநீ சீவு மாதிரி சீவிட்டு அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன கிடைக்குது? முதல்ல லிஃப்ட்டு வர வச்சுருவோம். அன்றைக்கு மாதிரி நான் செத்துட போகிறேன். ஐயோ கஷ்டமாயிடுச்சுங்க. தேவையாமல் ஹைட்டில் குதிச்சு செத்து போயிட்டேன். ஐயோ இந்த ஃபோனை மாத்திரனா இல்லையான்னு பார்த்து ரொம்ப ஹேங் ஆகுது. உங்களுக்காகவே நான் ஃபோன் மாத்துறேன். இதே வதா வந்துச்சு இந்த பக்கமா. சரி. ஏய் கிளவா அப்பாடி இப்போதான் கிளம்புறான். டேய் இப்போதான் நீ ஏஞ்சிக்கிறியாடா? பைத்தியக்கார பையில. முதல்ல தேங்காய் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அந்த மொட்டை பையனை அடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு கல் இருக்கு. வாடா நீ உனக்கு காலி பண்ணிட்டு அடுத்த வேலை நான் பார்த்துட்டு போயிடுறேன். எங்கே தோறான் போயிடுறான். நில்லுடா மொட்டை பார்த்துட்டியா? நான் ஸ்கோப் போடுறேன். நானும் ஸ்கோப் போடுவேன். ஆனால் நான் ஒன்று அடிச்சிட்டேனே. நான் கண்ணில் புல்லட்டே இல்லை. அப்புறம் எப்படி நான் சுட்டுவிட மொட்டை? ஒருவேளை இவன் பேக்கெட்டில் புல்லட் இருக்குமா தெரில. ரீலோடு டக்குன்னு நான் ரீலோட் பண்ணுவேன்டா. தேங்காவை 2 புடைக்க போகிறோம். என்ன கிடச்சிது? சேஃப்டி. முதல்ல இந்த வீணா போன கன்னை ஒழிச்சு வைப்போம். இல்லைன்னா கேரட்டுன்னா எங்கே இருந்தாலும் இந்த கன்னோட ஸ்மெல் கொடுத்துரும். ஐயோ ஸோ பக்கத்தில் போட்டாங்க. யாரோ நடக்கிற சவுண்டா கேட்குதே. தேவையாடா? எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிட்டு போவோம். ஏதோ சவுண்டு கேட்டுது. ஏங்க கிளவி வந்துருங்க. நம்ம போட்டு தள்ளிட்டோம், கிளவி வந்துருங்க. ஐயோ சரி அங்கே போயிட்டு வெப்பன் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். கிளவி சுத்தம் படு சுத்தம். தேவையில்லாம இந்த கிளவிக்கிட்ட அடி வாங்கிட்டேன். எதுனால இந்த ஹேங்னால அவனை தப்பிக்கிறேன்னா இல்லையா என்பது. ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. அடி வாங்கிட்டேன்னா என்ன சமாதி கட்டிடுவாங்க. ஐயோ என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போறேன்னு தெரியலையே. பயமா இருக்குது. பார்த்து போகணும். நம்மனா யாரு பயம் தெரியாத ஆளுங்க. பார்த்துனா போக மாட்டோம். வரட்டும் கிளவினா மூஞ்சிலே குத்துறேன். இந்த சேஃப் கீ இருந்துச்சு. அது சேஃப் ஓப்பன் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஆன் பண்ணுறா. போலாமே இந்த லிஃப்டில் சர்வேல் ஆகலாம் பார்க்குறேன். ஆனால் சாப்பாடு வேணும் பங்கு. அதனால எனக்கு மூக்கு சளி பிடிச்சிச்சுங்க. அதான் இப்படி உரிவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இருக்கு ரெடி பை. இது எத்தோம் கிளவியும் கிளவனாலும் வெறிகுண்டு நம்மளை தடுத்துவாங்க. என்ன பண்ணுவோம்? 2 பேரையும் மட்டை ஆகிட்டே அப்புறம் வேலையை பார்க்கலாம். வெப்பன் இங்கே தான் எங்கேயோ போட்டேன். எனக்கு என்னது கல் மட்டும் காய்ச்சிச்சுன்னா நல்லது.
ஸ்லிங் ஷாட். ஓ ரெண்டு பேரும் ஜோடியாக வரீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஓடுறா ஓடுறா ஓடுறா, இவங்கிட்ட அடி வாங்கணும், நம்மளை சமாதி ஆக்கிடுவாங்க. ஓடுறா மாப்பிள்ள அப்படியே கீழே குமிச்சு. நம்ம உயிர் போனால் கூட பரவாயில்ல. சி நம்ம எப்படியாச்சும் இந்த வீட்டு தப்பிச்சிடணும். கல் 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 கல். ஐ நீட் ஸ்டோன் மேன், ஸ்டோன். இங்கிலீஷில் பேசினா தான் புரியுமோ? ஓ கடவுளே ரொம்ப நன்றி, ஒரு ஸ்டோன் குத்துருக்கு. இன்னொன்று ஒரு ஸ்டோன் குத்திங்கன்னா புண்ணியமாக போகும். இன்னொன்று ரெண்டு பேர் ஜோடியாக வரீங்கடா, அருவிக்கட்ட முன்னங்களா, எதுக்குடா ஜோடியாக வரீங்க? இன்னொன்று ஒரு கல் இங்கேருந்து பார்க்கவே இல்லை. இரு, ரெண்டு பேர் சோழி இன்னைக்கு முடியல. என் பேர் ஏகே கேமிங்கில். எங்கே என்ட்ரன்ஸில் தான் வந்திருப்பாங்க, கண்டிப்பாக வந்திருப்பாங்க. நம்ம அவங்கள போட்டு திட்டு வேண்டி தான். எங்கடா போனீங்க? சரி, நம்ம வந்து இங்கே சவுண்டு கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு யாருன்னு காமிக்கலாம். கூடா கண்டிப்பாக கழுவி இப்போ வந்திருக்கோம் சவுண்டால். டகன்பா எனக்கு வேறு மூச்சு முட்டிலே, அதாவது ஜாலிஜாசம் பிடிச்சிரு. டக்குன்னு வா. ஏப்பா டக்குன்னு வாங்கப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. டக்குன்னு வேலை முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். எனக்கு ரொம்ப பயமாகுது. கிளம்ப மட்டும் வந்துட்டான்னா நம்மளை சுட்டு தள்ளிடுவான். அங்கிட்ட இருக்கு கன்னு. டக்குன்னு வா கிளவி. யோத்தி வரவே மாட்டேங்கிறா. வந்துட்டான். என்ன ஹீரோயின், உங்களை வெத்தனை பார்க்க வச்சதான் கூடணுமா? இந்த வாங்கிக்கோ, வாயில் வாங்கிக்கோ. உண்டிக்கோல என்ன அடிக்கிற? லாஸ்ட் டேட்னால நானா பயப்பட மாட்டேன். நானா யார் தெரியுமா? மாவீரன். மாவீரன்டா. ஆமாம், இன்னும் ஏன் வரல கிழவன? கிழவா, உன் பொண்டாட்டியை நான் கொண்டுட்டேன். உன் ரத்தம் கொதிக்கணுமே, உன் நரம்பு வெடிக்கணுமே, உன் மண்டை வெடிக்கணுமே, உன்னை எல்லா இடத்துலையும் அப்படியே ரத்தமாக கொட்டணுமே, உனக்கு கண்ணு பிதிங்கணுமே. டக்குன்னு வாடா. உன் கண்ணே வந்து வெள்ளை கண்ணு தான். டக்குன்னு வாடா. உன்னை அடிச்சிட்டே உன் கண்ணை தூக்கிட்டு போயிட்டு. என்ன சவுண்டு? ஏதோ சவுண்டு கேட்குது. டக்கு 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 டக்குன்னு என்ட்ரன்ஸில் நம்ம வெளியே பார்ப்போம். ஏன்னா இந்த கிழட்டு நாய் இப்போ தான் கிளம்புது என்ட்ரன்ஸில். செவிடாடா நீ இது? ஐயோயோ சுத்தம் கிளம்பி மறைஞ்சு போச்சு. ஒரு கல் எடுத்துப்போம். கூழாங்கல். டக்குன்பா டக்குன்பா. கிழட்டு நாய், கிழட்டு நாயவா வருது. என்ன ஐ சி வா. இப்போ ஒன்றா போடு. ஸ்கோப்பை வைக்கிற ஸ்கோப்பு. அந்த ஷாட்கனில் எப்படா ஸ்கோப் வைப்பட முட்டாப்பேடே? ஸ்கோப் வைக்கிறாரு. ஸ்கோப்பு இப்போ வர சொல்லி கிளவங்க கிளவி ரெண்டு பேரும் போலங்களா. என் பேர் ஏகே கேமிங்கில். நம்ம இப்போதைக்கு டெலிபர் எடுத்துக்கிட்டே நம்ம ஓடுற வேண்டியதான். இப்போ ரெடிக்கு ரெண்டு பேரும் போட்டிருக்கோம். 2 நிமிஷம் அவங்க தொல்லை இருக்காது. ஹார்ட் பீட் மட்டும் கேட்டுச்சுன்னா நம்ம செத்துட்டோம். முதல்ல கன்னை இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா இந்த கிழட்டு நாய் ஸ்மெல் பண்ணி வந்துடும். போ 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 போ. கிளவினா வந்துட போகுது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டோம். ஓகே அப்பா அடி சவுண்டு கேட்கல நம்மளுக்கு. அந்த ஹார்ட் பீட்டு நான் சவுண்டு கேட்கல. இன்னும் நம்மளுக்கு ஹார்ட் பீட் கேட்கல. நல்லது. போய்ட்டு ஸ்லெண்டரினோட கதையை முடிச்சிருவோம். அது நம்மள எந்த டெஸ்ட்டுப்போ பண்ணல. அதுக்கிட்ட ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ட்ரெயின் கீ தேவைங்க. அதாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. பாடி பார்த்து. ஸ்லெண்டரினா என்னை மன்னிச்சிக்கோ. என்னப்பா சோக பாட்டுன்னா போடுற? இது பாருங்க, உனக்கு பேச முடியுமா ஸ்லெண்டரினா? சொல்லு பேச. அச்சோ மறந்து போயிட்டால. என்ன கொடுத்துருக்கா? சுத்தம் பாடு சுத்தம். நான் பேட்ல கீயா கேட்டேன், ட்ரெயின் கீ கேட்டேன். அந்த 2 ஜாடியும் அந்த லாக்கை ஓப்பன் பண்ண நம்மளுக்கு ட்ரெயின் கீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ ஒரு லாங் ப்ராசஸ்ங்க. அதாங்க கடுப்பாக இருக்குது. ஐயோ கிளவி வர சவுண்ட் கேட்குதுங்க. கிளவி சொட்ட பின்னாடி ஹீரோயின் வந்து சர்ப்ரைஸ்னு கொடுத்துட போகிறேன். ஒரு வேகமாக இருக்குது. வர சொல்லி 2 பேரும் பொழந்துடுறேன். வாங்க 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 வாங்க. என்ன டார்லிங் தூக்கத்துலேருந்து வரீங்க? போ இங்கே கிளம்புன வர சொல்லு. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு என் வேலையை பார்க்குறேன். இந்த ட்ராவில் எதுவுமே பார்க்கல. ஏய் என்னடா அது? ட்ரெயின் கீ கொடுக்க மாட்டீங்களாடா? என்ன பேசுங்களா? கடுப்பாக்குறா. இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ணோம். ஐயோ டக்குன்னு வீடியோ முடிச்சிட்டான்னு பார்த்தா டைம் ஆகுறீங்கக்கா. டக்குன்னு வாங்க லிஃப்ட்டு. லாங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஐயோ செம்ம கடுப்பாக இருக்குதுயா.
என்ன மேலேருந்து வருது, நம்மளை சட்னி ஆக போகுது. ஓகே பொறுமையாக எங்கு ஓகே ஆன் பண்ணுறான். போலாம் ரைட். ஐயோ நான் எதுக்கு மேலே போனோம்? அந்த ஜாடியை தள்ளி விடணும். ஜாடி ஓகே கரெக்டாக தேங்க்ஸ்ப்பா. ஓகே போயிட்டு அங்கே ஒரு ஜாடி இருக்கும். எங்கே இருக்கு அந்த ஜாடி இங்கே இருக்குமோ? அங்கே இருக்குது. மேலே போய் வச்சுருக்காங்க பாரு. யார் வச்சிருப்பா? கிளம்புனா கல்வியா? 2 பேருக்கும் ஹைட் இட்டாது, அதனால வச்சிருக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, குறி வச்சா யார உழணும். வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைலாக். நான் அதுலேருந்து தான் சுட்டேன். நான் வச்சுக்கிறேன் அந்த டைலாக்கே. ஓடு ரொம்ப பசிக்குது. ஏன்னா நான் வந்துட்டியா ஒன்றை தான் எதிர்பார்த்தேன். போடுப்பா டக்குன்னு எழுந்து வரீங்கடா. இப்போ கிளவி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. கிளவி கொஞ்சம் நேரம் என்ன டிஸ்டர்பாக இருக்க மாட்டான். இங்கே ஒரு புல்லட் இருந்துச்சு, எடுத்துப்போம். நம்ம இங்கே ஒரு ஜாடி இருக்கும். குறி வச்சா ஜர உழணும். விழுந்துருச்சே. சூப்பர். முதல்ல இந்த கன்னை ஒழிச்சு வைப்போம். இனிமேல் இந்த கன்னை நம்மளுக்கு யூஸே ஆகாது. ஏன்னா இதோட புல்லட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அதான் தான் சொல்கிறேன். ஓகே சவுண்டு கேட்குதுங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க. கன்னு எதுக்கி உள்ளே போயிட்டு கிளவினா வரவே மாட்டாங்க. இங்கே ஒழிச்சு வைக்கலாம்னு எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி ஜாடி எடுத்துன்னு வந்துட வேண்டியதான். இங்கே தள்ளி விட்ட ஜாடி அதை எடுத்துட வேண்டியதான். போடா. ஐயோ நான் இப்போ அங்கே ஜாடி இருக்குது. சவுண்டு கேட்டனால கிளவி கண்டிப்பாக அங்கே வருவா. அதனால அவங்க போட்டு தள்ளிட்டு மிச்ச வேலைன்னா நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இங்கே ஒரு ஆமோ வந்துச்சு. அதை யூஸ் பண்ணுறேண்ணா. ஸோ கார் டிக்கியில் ஒரு ஆமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓடு. ஸ்லிங் ஷாட் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? காரில் ஒரு ஆமோ இருப்போம். அதை நம்ம எடுத்துகிட்டு கிளவியை போட்டு தள்ளிட்டு மிச்ச வேலை என்ன பார்க்கலாம். ஏட்ரா ஆமோவை பேசாம கன்று இது உள்ளே ஒழிச்சு வச்சிடலாமா? உள்ளே ஒழிச்சு வைப்போம். கிளம்ப மாட்டாதுல, ஒழிச்சு வைப்போம். எதுவும் நடக்க சொன்னா கேட்குது. கிளவி வந்துச்சே நீ கிளவி சொட்ட சவுண்ட் நல்லா கேட்குதுங்க. வந்துட்டியா? போடு. அப்பா பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது பாடி சடமு. இங்கே கன்று ஒழிச்சு வைப்போம். கிளம்ப கண்டுபிடிக்க மாட்டான். எனக்கு ரொம்ப அடிபட்டுருக்குதுங்க. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம். இங்கே காயின் இருக்குது. அந்த காயின் கீழே போட்டுற வேண்டியதான். நம்ம மொத்தமாக வேலையை முடிச்சுட்டு ட்ரெயின் எடுத்து கிளம்பிட வேண்டியதான். அது பேர் டெட் பாடியே பார்த்துருக்குது. ஓகே போடுறா காயினை. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ட்ரெயினு கீ இந்த வீட்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த லேம்ப் கிளவா வந்துட்டான்டா. டே குறுக்கில் இந்த கஷிக்கம் தான். இப்போ தான் வருவே நீ. வா உன் கூட கண்ணாமூச்சி ஆடுற. கண்ணாமூச்சிரே அப்படியே ஆலாம். டே நீனா ஒரு ஜுஜுப்பிடா. வாடா டே வாடா. அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை கிளவா. கன்னு எங்க சொல்லிட்டேன்னா நீ திருடிட்டு போயிடுவேன். திருட்டு பையன். பேட்லாக் கீ இங்கே இருக்குது. சூப்பர். பேட்லாக் கீ எடுத்துட்டு இங்கே உள்ள போட்டுற வேண்டியதான். ஓகே நடக்கிற சொன்னா கேட்குது. 2 பேர் கதையை முடிச்சுட்டு வரலாமான்னு தோணுது. போயிட்டு கதையை முடிச்சுட்டு வந்துடுவோம். முண்டி கொடுங்க. ஓகே எப்படா அப்படியே பக்கத்துல ஒரு கல் இருந்துச்சு. மினுக்குது பாருங்க கல். நம்மளுக்கு நிறைய ஆமோஸ் கிடைக்குதுடா இந்த ஸ்லிங் ஷாட் தான். மற்றதுனா ஷார்ட் கன்ஸ்னா லிமிட்டெட் ஆமோஸு. இதுனா அன்லிமிட்டெடு.
என்ன நம்ம எடுக்க வேண்டியிருக்குது அவ்வளோ. கிளம்பி இங்கே வந்து அவனுமே கிளவா சொட்ட எங்கடா இருக்க? சொட்ட உன்னை தேடி என்னால் அலைய முடியாது. ஒழுங்காக வந்து உன்னை போட்டு தள்ளிட்டு மிச்சம் வேலை என்ன பார்க்கணும். இனி நேரத்தில் கிளவே வந்துருக்கும். அதான் தான் பிரச்சனை. என்னடா 2 பேர் இன்னும் வரவே இல்லை. ஓய் கிழமை கண்ணு நேர்த்துட்டேன்னா இல்லை கன்று சேஃபாக தான் இருக்குது. இந்த கிழமை இந்த கிழட்டுனா எங்கே போனோம்? கிழட்டே நாயே எங்கடா போனேன்? அந்த நாய் எங்கே கண்டுபிடிச்சாலும் சொன்னதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த நாயை காணோம். எங்கடா போனோம் நாயே? சாரி நாயாச்சு நன்றி உள்ளது. நீ நன்றி உள்ளது கூட இல்லை. எங்கடா போனாம? கிளவா உனக்காக வெயிட்டிங்னே பண்ண முடியாது. டக்குனு வா. இங்கே ஒரு ஜாடி இருக்கும். அது தள்ளிட்டு வந்துட வேண்டியதான். இல்லை ஜாடியில் இங்கே கிடைக்கலன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ஜாடி என்னை தள்ளி விட்டேன். கிளவா எங்கடா இருக்க? வாடா எனக்கு வேலை இருக்குது. இங்கேயாச்சும் கிடையாதா? மொத்தம் எதுவுமே கிடைக்கல. இது என்னடா வீடு சொல்லுங்கடா. இது வீடா இல்லை பைத்தியக்கார இடமா? என்னது ஸ்லிம் ஷாட் போடுறேன். கிளவி கண்டிப்பாக வரும். கிளவி வந்துச்சுன்னா கிளம்பு அடிச்சுட்டு போயிடலாம். டக்குவா கிளவா 2 பேரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபரில் 2 பேருக்கும் அடி விழும். ஒரு கல் எடுத்து போங்க. 3 கல் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியான கல். ஏன்னா கிளம்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இங்கே சவுண்ட் கொடுத்துருவோம். ஏன்னா அங்கே சவுண்ட் கொடுத்துட்டோம்னா திரும்பி போயிட்டோன்னா கதை பின்னர் வந்து உள்ள வரியா வாடான்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சிடும். அது திருட்டு கிளவி. அதனாலாம் வரட்டும். வந்துடுச்சு. நைன்தாரை கூப்பிடணும். பெரிய பக்கவே இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் தொலைருவேன். எங்க கலட்டு நாயை வர சொல்லி நீங்கள் அவனை போட்டு தள்ளி மிச்ச வேலைனா பார்க்கணும். கலட்டு நாய் எங்கடா? நிறைய தடவை அழிச்சிட்டா. வாடா இது பேர் உன் பொண்டாட்டி டெட் பாடியாக இருக்கா. பேசாமல் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டா. சொல்கிறா பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டா. உங்களை சமாதி கட்டுற நான் தான்டா வந்தேன் சொல்லி இவ்வளோ பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டா. கொளுத்தினா கூட மறைஞ்சிடும். சொன்ன மாதிரி மறைஞ்சிச்சா சுத்தம். என்னப்பா உன்னை அங்கே கூடுனுங்கிறா? காடு கிளவா இங்கே போயின்னுங்கிற. இரு உனக்கு நான் பின்னாடி அடிச்சாதான் நான் தைரியம் தான் என் பின்னாடி அடிப்பேன். அதான்டா பழிக்கு பழி வாங்கிட்டேன். போயிட்டு ஜாடி மேலே ஒன்று இருக்கும். அதையும் நம்ம கொண்டு வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு மிச்ச வேலைன்னா பார்த்துடலாம். ஓகே ஜாடி எடுத்தாச்சு. லாஸ்கா ஓகே ஏடா போ புஷ்பாடா ஃப்ளவர் இருந்துச்சுங்கடா. வைல்டு ஃபயரா? நம்ம ஃப்ரெண்டு ஆக்சிலேட்டர் இங்கே தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. ஓகே எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். வெயிடா ஓகே அந்த வெயிட்னால கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கும். இன்னும் 2 ஃப்ளாஸ்க் வச்சோன்னா ஓப்பன் ஆயிடும். நம்ம லாக் வச்சு அன்லாக் பண்ணிடலாம். இது 3 பொருள் தேவைங்க. 2 ஃப்ளாஸ்க்கு 1 பேர்லாக்கி சேர்த்தா என்னது 3 பொருள். கொஞ்சம் லாங் ப்ராசஸ். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் யாருக்காக பண்ணுறேன்? உங்களுக்காக தானே பண்ணுறேன். ஓகே எங்கடா இந்த ஃப்ளாஸ்க் மேலே இருக்கும். நான் போய்ட்டு மேலே எடுத்துன்னு வந்து வேண்டியதான். ஓகே தட்டி வா அந்த காயின் சவுண்ட் நல்லா கேட்குது. அந்த சாவி சவுண்ட் டக்குனாங்க. என்ன மின்னுக்குது? எடுத்துட்டேன். மின்னுக்குதுங்க காயின். சாவி மின்னுக்குது. காயினுன்றேன். ஓகே பேர் ஃப்ளாஸ்க் இங்கே தான் தள்ளி விட்டேன். இங்கே தான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர். இது இங்கே போட்டு போக வேண்டியதான். போலாம். என்னடா சொல்லுங்க மதர். நான் இங்கே ஒருத்தனை போந்துக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? ஐயோ மொத்தம் படு சுத்தம். நாங்கள் இங்கே இருக்குது. மதர்
நான் சொல்கிறது கேளுங்க மதர். நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஒரு வேலையான விஷயமா இருக்கேன். ஓகே சொன்னோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே நம்ம எங்கடா ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. கிளவி வந்துருமோ என்ன? கிளவி ஆக்சிடென்ட்டை கிளம்புனா வந்துருக்க மாட்டா, பயமாக இருக்குது. டே யாராச்சும் வரீங்கன்னா சொல்லிட்டு வாங்கடா, பயமாக்குதுடா. எனக்கு பயம் இல்லை, இருந்தாலும் இது லாஸ்ட் டேல ஆக்சிடென்ட்னா பலி போட்டுரும் கிளவி. நம்ம சொன்ன வாக்குன்னா காப்பாற்ற முடியாது, அதனால வந்து பயமாக இருக்குது. எங்கே ஏதோ சொன்ன நல்லா கேட்குது, வெளியே போகும். நினச்சேன் கிளவி நீ வந்துட்ட, நான் நினச்சேன். ஒழுங்கா என் கையில மாட்டிடுறா ஏகே கேமிங். எனக்கு ரொம்ப பசிக்குது. லாஸ்ட் டேடா உன்னை அடிச்சுட்டு கார்ல உன்னை பாம்பு போட்டு வடிசட்டில போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடுறேன்டா. டேய் ஒழுங்கா வாடா வாடா டேய். கிராணி நீ கவலைப்படாது, அவனை எங்கேயாச்சும் சொல்லாது கொட்டுறா. என் கையில தண்ணி இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா நான் என் தண்ணை எத்தையில சுட்டுருவேன். பாடா உருட்டி போயிடு. என் தண்ணை பார்த்தேன்னா பயமாக்கா ஒழுங்கா அடி வைட்டேன்னா அனஸ்டேஷியா கொடுத்து உன்னை சாக வச்சிருவோம். ஒழுங்கா வந்துரு. கேவா நீ டாக்டரா நீ? அனஸ்டேஷியானே கொடுப்ப பொழுது முதல்ல நான் மேலே போய் எஸ்கேப் ஆகிட்டு வந்தேன். மேலே போயிட்டு ஒரு சவுண்டு கொடுத்தேன்னா கிளவி அங்கே மேலே போயிடும். போயிட்டு நம்ம வேலை என்ன பார்த்துலாம். அச்சாச்சோ கருமடா. இந்த சாவி யாரோட மினுக்குதுங்க. பக்கா 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 நேற்று போடு. ஓகே சவுண்டு கொடுத்துட்டேன்னா கிளவி எவன்டா சவுண்ட் வச்சது, ஒருவேளை இந்த ஏகே கேம் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு விரட்டி வரலாம். சாவி சவுண்டு கேட்டு இருக்குதுங்க. ஐயோ இது ஃப்ளாஸ்க் எடுத்து போ. அப்பா அடி ஃப்ளாஸ்க் எடுத்தா கூட இது சவுண்டு கேட்குது. ஐயோ ஓகே 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 யாரும் இல்லைல்ல. அப்பா அடி போயிட்டு இதை ஃபில் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதான். ஓடு 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 ஓடு. கல்வா கவி கூப்பிட்டு வந்து கௌஷிக் வந்த மாதிரி வந்துடாதீங்கடா ப்ளீஸா. ஓ ட்ராப்பு கவி இங்கே தான் போயிருக்குது. மாட்டிக்கணுக்காக ட்ராப் வச்சுருக்கேன். நானா மாட்டிக்க மாட்டேன் கிளவி, மாட்டிக்க மாட்டேன். போயிட்டு ஃப்ளாஸ்க் இங்கே வச்சிட வேண்டியதான். யாரோ வந்திருக்க மாதிரி ஃபீலிங் ஆகுதுங்க இந்த இடத்துல. ஓகே வெஸ்ட்டேன். இப்போ பேட்லாக் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ட்ரெயின் கீ கச்சிரும். அப்படியே நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஓடு 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 ஓடு. ஐயோ இது வேறு ஹார்ட் மோடு கூட கிடையாதுங்க, ஈஸி மோடுங்க. இல்லை நான் தோற்றுறவே கூடாது, பயமாக இருக்குது. ஓடுறா 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 ஓடுறா. பேட்லாக்கி எடுறா. ஏடாது பேட்லாக்கி எத்தாச்சு. அவ்வளோதான் சூப்பர். ஓடு 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 ஓடே 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 நிற்காம ஓடே ஓடு. கிளவி ஏண்டி நான் வேலை செய்யும் போது தான் குறுக்கில் வருவியா நீ? ஓ இது ஒரு நாசமாக போன கேள்வி. வா வா வா. நான் வந்துருக்கணுமே. இங்கே இன்னும் ஆளா காணா. இதோ வந்துருச்சு. அங்கே போய் ட்ராப் வச்சுனுங்கிற. நானா பொழில மற்ற எலியில சிங்கம் என்ன நீ பிடிச்சன்னா உனக்கு அசிங்கம் வந்துட்டான் சுத்தம். ஏய் அந்த சிங்கத்தை வேட்டையாடுவேங்களே நாங்க தான்டா. ஒழுங்கா மாட்டிடே, எனக்கு ரொம்ப பசிக்குதே. கிழவ சொன்ன மாதிரி அனஸ்டேஷியா கொடுத்து உன்னை அமைதியாக்க வச்சிருவோம். பயமா வெளியில வர மாட்டீர. ஒழுங்கா வா கிழவா, அவரை பார்த்துக்கோ. கிழமை என்ன பார்த்துக்க போறானா? நான் என்ன பால் படிக்கிற பாப்பாவா என்ன பார்த்துக்க போறான்? கிழவா என்னென்ன பாப்பான்னு நினச்சியா? நான் யாரு தெரியுமா? கிங்கே, இந்த ஏரியாவோட கிங்கு. ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கூடாதுங்க, பயமாக இருக்குதுங்க. ஐயோ ஓடு 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 ஓடு. ஆஹா கிளம்பி போகுது. அப்படியே போயிடு நீ அப்படியே போயிட்டேன்னா அப்படியே நான் உள்ளே போயிடுவேன். உள்ளே போ என்னது இது காரு? கிராணி என்ன பார்த்துனுங்கிற? கிராண்ட்பா என்ன பார்த்துனுங்கிற? பொறுக்கி பேலே செத்திட்டேனா. இந்த ரெடி வச்சிக்கோ. பாயிண்ட் வேடா. அவன வடத்துல போட்டு மார்க்கெட் சாப்பிட போறோம். வேடா கிராணி. அழுடா அவன் செத்துட்டான். அவன் வருஷத்தில் போட்டு வந்து இருக்கிறானே. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாவுடா செத்தா பாரு. கேம் ஓவர். கிழமை எங்க அப்ப அங்க இருந்தா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஐயோ கிழவா
உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ட்ரெயின் எஸ்கேப் பண்ண தான் போகிறேன். லைக்கு சப்ஸ்கிரைபு பெல் ஐக்கன் போட்டு ஹாலில் வச்சுக்கோங்க. பாய்.